வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பக்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான தேதி என்னன்னா நவம்பர் 18, 2024 திங்கட்கிழமை. இன்னைக்கான திருமலை தேவஸ்தான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி நியூஸ் போடுறோம், திருமலைக்கான நியூஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் பற்றி, அப்புறம் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையின் உள்ள ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் திருமலையின் உள்ள அக்கமடேஷன், அதாவது சிஆர்ஓ ஸ்டேட்டஸ், சிஆர்ஓ ரூம் நேரடியாக நாம் எப்படி புக் பண்ணுறது அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எஸ்எஸ்டி கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம். நம்மளுடைய திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் இறங்குவீங்களா, இறங்குனதுக்கு அது கிட்டத்துலேயே நியரஸ்ட் பிளேஸில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த இதில் வந்து 2 மணிக்கு ஓப்பன் ஆகும். 4 மணிக்குள்ளே டோக்கன் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கன் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் தர்ஷனம் பார்த்துடலாம். அப்படி இல்லை அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாளுக்கான டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்த நாளுக்கு மொத்த டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகாது. பட் ஒரு 5000 டிக்கெட் இல்லை ஒரு 7000 டிக்கெட் கிட்ட நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு மறுநாள் தர்ஷனம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து, இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட், அடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் இதே மாதிரி எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிப்பரி அப்படின்ற நடைபாதையில் பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப்புக்கு கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கும். அந்த இதில் போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்டி டிக்கெட்டு டோக்கன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிக்கெட் பற்றின தினசரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆலிப்பரி அந்த இடம், இது பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்கே போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இந்த தேதிகளில் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது, எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து போஸ்ட் அப்படின்ற பேஜில் இதை நீங்கள் வந்து டெய்லி பார்த்துக்கலாம். டைமிங்கோடு நம்ம போடுறோம். ஓகே. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்ரீவாரி மெட்டில் வந்து இவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது எத்தனை மணிக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா காலையில் ஒரு 6 o'clock கிட்ட போட்டிருப்பேன். ஓகே. அடுத்து வந்து அக்கமடேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு காமிக்குது. அப்புறம் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து திருப்பதியில் இவ்வளோ காமிக்குது. இது வந்து நீங்கள் அப்டேட், இப்போ நான் போட்டது வந்து நான் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிங்க்லாம் வரும். இதில் நீங்கள் போய் இதை அப்டேட் ஆன நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே. அடுத்ததான் இந்த டிக்கெட்ஸ் வந்து 2 மணிக்கு ஓப்பன் ஆகும், 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தர்ஷனம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் வந்து 3000 டிக்கெட்டு வந்து இன்றைக்கி கிடைக்கும். கூட்டத்தை பொறுத்து டிக்கெட் வந்து அதிகமாகவும் கொடுப்பாங்க. ஓகே. நீங்கள் வந்து 6 மணிக்கு போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 7 to 7:30 முடிஞ்சிடும் காலையில். இதுலேயும் நீங்கள் வாங்கலாம், இலவச தர்ஷனம் தான். இதுலேயும் நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் வந்து 3 சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீவாரி மெட்டு அதுவும் சொன்னேன். ஃபஸ்ட் என்ன சொன்னேன்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிறது, அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆலிப்பரி கிட்ட, அதுக்கப்புறம் மட்டும் ஸ்ரீவாரி மெட்டு. இந்த 4 பிளேஸில் நான் சொன்ன டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்டேட்டஸ், அதுக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் இந்த 4ஐயும் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இலவச தர்ஷனம் அதுதான் போக முடியும். ஓகே. இப்போது இந்த ஆலிப்பரி அப்படின்ற இடத்துக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா 4:30 பஸ் இருக்கும். இது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை நீங்கள் வந்து ரூபா கொடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டோ இல்லை ஜீப் ஏதாவது எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். திருமலையில் வந்து நேரடியாக ரூம் எடுக்க வந்து சிஆர்ஓ அக்கமடேஷன் அதில் நீங்கள் வந்து போய்க்கலாம். சிஆர்ஓ அக்கமடேஷன் இது இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் சிஆர்ஓ அக்கமடேஷன். இதுக்கு வந்து சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம். இந்த கவுண்டர் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் ஆகும். 5 மணிக்கிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டும் ஃபோன் நம்பர் மட்டுமே போதுமானது. 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் கரெக்டாக இப்போ 5 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் திருமலையில் பிப்ரவரி மந்த்துக்கான தர்ஷன் சேவை முன்பதிவே இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம அதை பற்றி நேற்றைக்கே தெளிவான வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஓகே. வேறு வந்து இந்த டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்போ டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீவாரி ஆதித சேவா டிக்கெட் வந்து எலக்ட்ரிக் டிப் அது வந்து நடக்குது. பிப்ரவரி 2025 இன்றைக்கான இது காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சேவா சுப்ரபாதம், தோமால அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா இந்த சேவைகளுக்கான டிக்கெட்டுகள் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து 20ஆம் தேதி வரைக்கும் 20ஆம் தேதி காலையில் வர ஓப்பனாக இருக்கும். காலையில் 10 மணிக்கு முடிஞ்சதுனால 12 மணிக்கு குழுக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கான ஒரு பதிவு தான் இது. 2 நாள் தான் திறந்திருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுக்கு அடுத்து நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு போனோம்னா இந்த தர்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல்னு டிடிடின்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைமிங் வந்து ஓடுது. டைமிங் ஒன்று இமெயில் ஐடி கேட்கும், உங்களுடைய நேம் கேட்கும், அந்த மாதிரி நார்மல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு புக் மட்டும் கொடுத்தா போதும். அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் சொன்ன மாதிரி 20ஆம் தேதி 10 மணிக்கு க்ளோஸ் ஆகும். 12 மணிக்கு அவங்க குழுக்கள் பண்ணி செலக்ட் நான் செலக்ட் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ டைமிங் ஓடுது. இது வேறு எதுவும் பெருசாக இல்லை, டீட்டெயில் இல்லை. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களோட நேம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதோட நம்ம சேனலோட வீடியோ இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.